ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இன்றைக்கும் இந்த 5 நாமங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை ஆலோசனை கர்த்தர். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, அது ஆலோசனை கர்த்தர். அவர் வேதத்திலே பார்க்கிறோம், யோசனையிலே அவர் பெரியவர் என்று சொல்லி. யோசனை, அவருடைய யோசனை அதுவே நிலை நிற்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் அவர் ஆலோசனை கர்த்தர். நமக்கு ஆலோசனை தருகிறதுல அவருக்கு ஒப்பானவர் வேற யாரும் இருக்கவே முடியாது. ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, ஆண்டுடைய வசனத்துல சொல்லும்போது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறதை நாம் வேதத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் ஆலோசனை நமக்கு கொடுப்பதுல அவர் பெரியவராய் இருக்கிறார். ஆகவேதான் ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை அவருடைய. அவர் கொடுக்கிற ஆலோசனை அது நித்திய காலமாய் நிலை நிற்கிறதா இருக்கு. வேதத்துல ஒரு காரியத்தை கூட நம்ம பார்த்தோம் சொன்னா, பிழையாம் என்று சொல்லக்கூடிய ஒருவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அங்கே பேசும்படியாக பாலாக்கினாலே அழைத்து வரப்படுகிறார். அவன் ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றதுதான் நீ சொல்லணும் அப்படின்னு. சரி, அவன் போகவே விடல முதல்ல. ஆனாலும் அவன் வலுக்கட்டாயமா நான் போவேன்னு சொல்லி அவன் வந்த இடத்துல ஆண்டவர் தடுக்கிறாரு. அப்படியோ சரி போ, ஆனா நான் சொல்றதா நீ சொல்லணும்னு சொல்லிட்டாரு. பாலாக்கு சொல்றான், அந்த ஜனங்களை எனக்காக நீ சபிக்க வேண்டும். நீர் ஆசீர்வதித்தால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நீ சபித்தால் அவர்கள் சபிக்கப்பட்டிருப்பாங்கன்னு தெரியும். அதனால நீ எங்களுக்காக இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்து செல்லப்படுகிறார். அப்படி அழைத்து செல்லப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கும்போது, ஆண்டவர் அவனுடைய ஆலோசனையை கர்த்தர் அபத்தமாக்கினார். அவனுடைய ஆலோசனையை ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் ஆக்கினார். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். ஒருவேளை இதுக்கு முன்னாடி எல்லாம் அவன் சொன்னதெல்லாம் சரியா கூட இருந்திருக்கலாம். ஆண்டவருடைய ஆலோசனையின்படி காரியங்கள் இருந்தா அது அதே மாதிரி வெற்றியா இருந்திருக்கும். ஆனா இவனுடைய ஆலோசனை, அங்க இவனுடைய ஆலோசனை, இப்படி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா ஆண்டவர் கோபம் மூட்டலாம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க எளிதாக வென்று விடலாம் என்று சொல்லி ஒரு தவறான ஆலோசனையை பாலாகுக்கு கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான் அப்படின்னா, ஸ்திரீகளை கொண்டு இவர்களை விழச் செய்யுங்கள், அவங்கள அசுத்தமாக்குங்க, பரிசுத்த குலைச்சலாக்குங்க, அப்ப தேவ கோபம் அவங்க மேல வந்துடும், அப்புறம் எளிமையாக நீங்கள் வெற்றி கொண்டு விடலாம் என்று சொல்லி அவன் ஒரு மோசமான ஆலோசனையை அங்கே பாலாகுக்கு கொடுக்கிறான். கர்த்தர் அதையும் அபத்தமாக்கி போடுகிறார். ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவராய் இருக்கக்கூடிய தாவீதுக்கு விரோதமாக அவனுடைய சொந்த மகன் அப்சலோம் அவன் புறப்பட்டு அவன் ராஜ்யத்துல உட்கார்ந்திருக்கிற நேரத்துல அங்கே தாவீதினுடைய ராஜ்யத்தின் நாட்கள் எல்லாம் பாருங்க, இந்த அகிதோப்பேல் என்று சொல்லக்கூடியவன் கொடுக்கிற ஆலோசனை எல்லாம் அற்புதமா இருந்தது. எல்லா காரியமும் ஜெயமா இருந்தது. ஆனால் இப்பொழுதோ அவன் ஆலோசனை கொடுக்கிறான். அப்பொழுது தாவீது ஒரு ஜெபம் பண்றாரு, இதே பேருடைய ஆலோசனை கர்த்தர் அபத்தமாக்கி போடும் என்று சொல்லி.
அப்பொழுதே அந்த ஆலோசனைகள் அபத்தமாக்கப்படுகிறது. அதுவரை தாவீதுக்கு அவன் ஆலோசனை எல்லாம் வெற்றி தான். அப்சலோமுக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது ஒரு ஜெபம், சின்ன ஜெபம் தாவீது பண்றாரு. அகித்தோப்பேலுடைய ஆலோசனை அபத்தமாக்கி போகும். அந்த ஆலோசனைகள் அபத்தமாக்கப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆலோசனையே நிலை நிற்கும். கர்த்தருடைய ஆலோசனையே நிலை நிற்கும். இன்றைக்கு அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் ஒரு ஆலோசனை கொடுத்தாருன்னா அது அற்புதமானதா இருக்கும். அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆகவேதான் ஆண்டவருடைய ஆலோசனை குறித்து பார்க்கிறோம். அவர் ஆலோசனை கர்த்தர். சங்கீதக்காரன் அதை இவனுமா கூட அவர் சொல்றதை நம்ம பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய ஆலோசனைகளை, அதாவது சத்துருக்களுடைய ஆலோசனைகளை கர்த்தர் முறியடிக்கிற தேவன் என்று சொல்லியும் அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். அதே போல சங்கீதக்காரன் சொல்றாரு, உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்லி, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பாருங்க, அவருடைய ஆலோசனையின்படி நம்மை நடத்துகிறார். அவருடைய ஆலோசனை பாருங்க, நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்கிறதுக்காக அவர்கள் ஆலோசனை பண்ணி, அதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவியான திரியேக தேவன் அங்க நமக்கு ஒரு பெரிய ஆலோசனை பண்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த மனுக்குலத்தை மீட்டெடுப்பதற்கு, நம்மை மகிமையிலே சேர்த்து கொள்வதற்கு என்ன செய்வதன். அப்போ தேவன் மனிதனாக அவதரிக்க வேண்டும். மனிதனுடைய பாவத்தை போக்க மனிதனாகவே அவதரித்து அந்த பாவத்தை போக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆலோசனை பண்ணி, ஆகவேதான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் 15ஆம் வசனத்துல, உன் வித்திற்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாயின்னு சொல்லி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய பிளான் அங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிளானை நிறைவேற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக, பிள்ளைகளை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மாறினார். மாறி நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்து நாம் முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக அவர் தன் ஜீவனையே நமக்கு கொடுத்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் வசனம், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருடைய ஆலோசனை நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஆலோசனை. நம்ம இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கையில நமக்கு விரோதமா இருக்கிற ஆலோசனைகளை, மனுஷ ஆலோசனைகளை, சத்துருக்களின் ஆலோசனைகளை அபத்தமாக்கி அவருடைய ஆலோசனையை நம்முடைய வாழ்க்கையில நிலை நிறுத்துகிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலோசனையே அது நிலை நிற்கும். ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுப்பார்னு சொன்னா அது நிலைத்து இருக்கும், அது ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு ஒருவேளை அநேகர் கொடுக்கிற ஆலோசனைகள் சில நம்மளை குழப்பி விடுகிறது, நம்மை ஒரு காரியத்துல நிலைத்து நிற்க முடியாமல் கூட தடுமாற பண்ணி விடுகிறது. ஆனால் கர்த்தருடைய ஆலோசனையோ அது என்றைக்கு நிலைத்திருக்கும். ஆகவே அவருக்கு பெயர் ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனை கொடுத்தா அது நிலை நிற்கும். அந்த ஆலோசனை நம்ம நித்தியம் வரை கொண்டு போய் சேர்க்கும். அந்த ஆலோசனை நம்மை ஆசீர்வதிக்கும். அவருடைய ஆலோசனைய ஒருவராலும் அபத்தமாக்க முடியாது. அவருடைய ஆலோசனையை என்றென்றைக்கு நிலை நிற்கும். ஜெபிக்கலாம். நமக்கும் ஆண்டவரே, நீர் எனக்கு ஆலோசனை கர்த்தராய் இருந்து என் காரியங்களை வாய்க்க பண்ணும் என்று சொல்லுவோம். மனுஷருடைய ஆலோசனை அல்ல. தேவனே, உம்முடைய ஆலோசனை எனக்கு தேவை. உம்முடைய ஆலோசனையை நீர் எனக்கு தாரும். எனக்கு தந்து என்னை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு ஆலோசனை கர்த்தராய் இருந்து ஆலோசனை கொடுத்து நம்மை ஜெயமாய் நடத்துவார். ஆகவே தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது,
நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவர், நம் அனைவருக்கும் ஆலோசனை சொல்லி, ஆசீர்வதித்து, ஆசீர்வாதமாக நடத்துவாராக. ஜெபிப்போம்.